إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الناس يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما أما بعد சர்வ புகழனைத்தும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அல்லாஹுக்கே என்றென்றும் உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் நமக்கு வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழப் போகின்ற அனைத்து உலக மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவுடைய பிரசங்கத்தின் தலைப்பாக பெற்றோர்களை பராமரிப்பது யாருடைய கடமை என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில முக்கியமான விடயங்களை ஒரு சில குறிப்பிட்ட நேரத்துக்குள் பதிவு செய்துவிட்டு செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا. அல்லாஹு தஆலா பெற்றோர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆனிலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இறைவசனமாக இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா கூறுகின்றான். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்குகின்றான், கடமையாக்குகின்றான், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்திலே யாரையும் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். சூரத்துல் இஸ்ரா 23வது ஆயத்திலே.
அதோடு தொடர்ந்து கூறுகின்றான், இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ அதாவது வயோதிப நிலையை அடைந்த நிலைமையிலே நீங்கள் அவர்களுக்கு ஃபலா தகுல் லஹுமா, நீங்கள் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து நீங்கள் சி என்று கூட கூற வேண்டாம். வலா தன்ஹர்ஹுமா, அத்துடன் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அவர்களை விரட்டவும் வேண்டாம். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களுக்கு சங்கையான வார்த்தைகளை கொண்டு அவர்களை அழைப்பீராக, உபயோகிப்பீராக என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா ஒரு மனிதனிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்றால், அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது. இந்த உலகத்திலே நிறைய பாவங்கள் நடக்கின்றது. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு முதலிலே எதை தெரியுமா கூறுகின்றான், அல்லாஹுக்கு நீங்கள் இணை வைக்க கூடாது என்று கூறிவிட்டு அடுத்த கட்டமாக எதை தெரியுமா கொண்டு வருகின்றான், நீங்கள் மதுபானம் அருந்த கூடாது, நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று அல்லாஹு தஆலா அவனுடைய உரிமைக்கு பின்பு அவன் கூறவில்லை. சகோதரர்களே, என்ன தெரியுமா கூறுகின்றான், பெற்றோர்களுடன் நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இந்த வசனம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னவென்றால், பெற்றோர்களை பற்றி தலைப்புகள் எடுக்கப்பட்டால் சிலர்கள் நினைக்கலாம், ரேடியோவிலும் அதை துறந்தால் பெற்றோர்களை பற்றி பேசுவார்கள், குதுபா பிரசங்கத்திலும் பெற்றோர்களை பற்றி பேசுவார்கள், கேட்டு கேட்டு அழுத்து விட்டது. ஆனாலும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு இந்த பெற்றோர்கள் என்ற இந்த உறவு. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஷிர்க்குக்கு அடுத்த கட்டமாக, அதாவது ஷிர்க் என்ற இந்த பாவத்துக்கு அடுத்த கட்டமாக கொண்டு வரக்கூடிய விடயம் என்னவென்றால், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது என்று கூறிவிட்டு பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பெற்றோர்களை பராமரிப்பது யாருடைய கடமை என்றால், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் முக்கியமாக அந்த தாயை பார்த்துக் கொள்ள வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இன்னும் ஒரு வசனத்திலே கூறுகின்றான், ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹன், உங்களை உங்களுடைய தாய் மிகவுமே கஷ்டத்திற்கு மேல் கஷ்டமாக, அல்லாஹு தஆலா கூறுகின்ற வசனத்தை பாருங்கள் சகோதரர்களே, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டமாக உங்களை அந்த பெண்மணி, அந்த தாய் சுமந்தார். சகோதரர்களே, ஏனென்றால் இன்று முதியோர் இல்லம் இருக்கின்ற காரணத்தினால், இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, அந்த முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் சேர்த்து விட்டால் அவர்கள் நினைத்து விடுகின்றார்கள், தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்துவிட்டோம், அங்கே நாங்கள் மாசம் மாசம் பணம் கட்டுகின்றோம், அதனால் கடமை முடிந்துவிட்டது, முதியோர் இல்லத்திலே உணவுகள் வழங்கப்படுகின்றது, அதே போன்று நிறைய வசதிகள் அங்கே இருக்கின்றது, எனவே நாங்கள் தாயை பார்த்து விட்டோம், எங்களுடைய கடமை முடிந்துவிட்டது என்று சிலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சோதரிகளே, அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்னும் ஒரு விடயத்தை இந்த இடத்திலே முன்வைக்க விரும்புகின்றேன். சில மனிதர்கள் இன்று அவர்களுடைய ரிஸ்கை தேடி காலையிலே சென்று மாலையிலே வருகின்றார்கள். அவருடைய உழைப்பு மிகவும் கடினமாக இருக்கும், மிகவும் கஷ்டப்படுவார்கள். ஆனால் அவர்களுடைய பரக்கத்தை பார்த்தால் மிகவும் குன்றிய நிலைமையிலே இருக்கும். பெரிய பணத்தொகை அவர்கள் பிசினஸுக்காக வேண்டி போடுவார்கள், ஆனால் நஷ்டம்தான் அவருக்கு வருகின்றது. ஏனென்று அவர் சிந்திப்பதில்லை. சகோதரிகளே, சில நேரம் அவருடைய தாய் தந்தையுடைய மனதை நோவினை செய்த காரணத்தினால் அந்த பரக்கத் அடிபடக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுகின்றது. சகோதரர்களே, நாங்கள் அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், தாய் தந்தை என்பது இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் ஒரு முறைதான் சகோதரர்களே கிடைக்கும். மனைவி அப்படி இல்லை சகோதரர்களே. ஒரு மனைவி இல்லாவிட்டால், ஒரு மனைவி மரணித்து விட்டால் இன்னொரு மனைவியை திருமணம் செய்து கொள்ளலாம். ஒரு மனைவி நம்மளை விட்டு விட்டு சென்று விட்டால் இன்னொரு மனைவியை நாங்கள் தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்ளலாம்.
ஆனால் அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை பெற்ற ஒரு தாயை தேர்வு செய்யலாமா சகோதரர்களே? எங்களை பெற்று வளர்த்த ஒரு தந்தையை எங்களால் தீர்மானம் செய்ய முடியுமா? தேடி எடுக்க முடியுமா சகோதரர்களே? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. எனவே ஒரு தந்தையும் ஒரு தாயும் ஒரு மகனை ஒரு பிள்ளையை பொருத்தி கொண்டாலே ஒளி அல்லாஹு தாலா பொருந்தி கொள்ள மாட்டான். சிலர்களை பார்த்தால் ஊரிலே பெரியவராக இருப்பார், கண்ணியத்துடன் வாழ்வார், எங்கு கண்டாலும் மனிதர்கள் அவர்களை மதித்து பேசுவார்கள், உள்ளத்திலே பெரிய ஒரு இடம் பிடித்திருப்பார். ஆனால் தாய் தந்தையிடம் போய் கேட்டு பார்த்தால் என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? என்னுடைய மகன் என்னுடன் கதைத்து பல காலங்களாகிவிட்டது, என்னுடன் பேசுவார் ஆனால் ஒழுங்காக பேச மாட்டார், கடிந்து கொண்டு பேசுவார். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸை நான் இந்த இடத்திலே முன்வைக்குகின்றேன். قال رسول الله صلى الله عليه وسلم رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد. இந்த ஹதீஸ் திருமிதியிலே பதிவு செய்யப்படுகின்றது சகோதரர்களே. ரிதா ரப்பி ஃபி ரிதல் வாலிதி, அதாவது ஒரு இறைவனுடைய பொருத்தம் ஃபி ரிதல் வாலிதி, பெற்றோர்களுடைய பொருத்தத்தில் இருக்கின்றது சகோதரர்களே. இது நான் கூறிய விடயம் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற அவர்களுடைய ஹதீஸ் சகோதரர்களே. அதே போல் வசகத்துர் ரப்பி ஃபி சகத்தில் வாலிதி, அல்லாஹ்வுடைய கோபம் பெற்றோர்களின் கோபத்திலே இருக்கின்றது சகோதரர்களே. உதாரணத்துக்கு உங்களுடைய தாய் உங்களை பார்த்து சிரித்தால் அல்லாஹு தஆலா உங்களை பார்த்து சிரிக்கின்றான். உங்களுடைய தாய் உங்களை பார்த்து சந்தோஷப்படுகின்றார் என்றால் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டிய அடுத்த விடயம் என்னவென்று தெரியுமா? என்னுடைய ரப்பும் என்னை பார்த்து சந்தோஷப்படுகின்றான். என்னை பெற்று வளர்த்த அந்த தந்தை என்னை பார்த்து கண்குளிர்ச்சி அடைகின்றாரோ, நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டிய விடம் என்னவென்றால் அல்லாஹு தஆலாவும் என்னை பார்த்து கண்குளிர்ச்சி அடைகின்றான். இதுதான் சகோதரர் இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த விடயம் என்னவென்றால் நாங்கள் நிறைய நல்லமல்கள் செய்கின்றோம், 5 நேரம் இமாம் ஜமாத்துடன் கலந்து நாங்கள் தொழுகை நிறைவேற்றுகின்றோம், ஜகாத்தை கொடுக்குகின்றோம், ரமதான் மாதத்திலே தொடர்ந்து நோன்புகளை நோக்கின்றோம், இன்னொரு நிறைய நன்மைகளை நாங்கள் செய்கின்றோம். எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் ஒரு மனிதனுடைய நோக்கம் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் சிறுவயதிலே கேட்போம், எம்பிஷன் என்ன, நாங்கள் செல்லுவோம், விமானியாக வேண்டும், ஆசிரியராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும் என்று. இதெல்லாம் உலக ஆசைகள், உலக எம்பிஷன் சகோதரர்களே. ஆனால் ஒரு மனிதனுடைய உண்மையான எம்பிஷன் என்னவென்றால் கடைசியாக அவன் நுழைய வேண்டிய ஒரு இடம் என்னவென்றால் அது சொர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு மனுஷனுடைய எம்பிஷன் சொர்க்கம் சகோதரர்களே. எனவே இந்த சொர்க்கம் யாரிடத்தில் இருக்கிறது என்றால் உங்களுடைய தாய் தந்தையரிடத்தில் இருக்கின்ற சகோதரர்களே. மிகவும் கடினப்பட்டு ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ் செய்துதான் நீங்கள் சொர்க்கம் போக வேண்டும் என்று எந்த ஒரு நிலைப்பாடும் கிடையாது சகோதரர்களே. ஹஜ் செய்வது பெரிய வணக்கம், அதை நான் வணக்கமில்லை என்று கூறவில்லை. ஆனால் அதற்கு சக்தி பெறாதவர்கள் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வீட்டிலே தாய் தந்தை இருக்கின்றார்களா, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. சுவர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் சகோதரர்களே, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ரதிம அன்ஃபுன் சும்ம ரதிம அன்ஃபுன் சும்ம ரதிம அன்ஃபுன் கீல மன் யா ரசூலல்லாஹ் மன் அத்ரக அபவைஹி இன்தல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா ஃபலம் யதுகுலில் ஜன்னஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரதிம அன்ஃபுன் அழிந்து விட்டார், நாசமாகி விட்டார். சும்ம ரதிம அன்ஃபுன் இரண்டாவது தடையாக அவர் கூறினார், அழிந்து விட்டார், நாசமாகி விட்டார். ரதிம அன்ஃபுன் அதாவது அரபியிலே, அதாவது அரபுடைய கருத்து எப்படி என்றால் மண்ணோடு மண்ணாக அழிந்து போவதை இந்த ரதிம அன்ஃபும் என்ற இந்த வசனம், இந்த அரபியுடைய இந்த சொல் நமக்கு கருத்து தருகின்றது சோர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழிந்து போய்விட்டார்கள். மூன்றாவது தடையாக கூறுகின்றார், ரதிம அன்ஃபுன் அழிந்து விட்டார். பின்பு கீழே மன் யா ரசூலுல்லாஹ்
நீங்கள் யாரை கூறுகின்றீர்கள் என்று நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள். மன் அத்ரக அபவைஹி இந்தல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, யாரெல்லாம் முதியோராகிய ஒரு பெற்றோர் அல்லது ஒருவரோ அல்லது இருவரோ அடைந்தும், தாய் அல்லது தந்தை ஒருவரோ அல்லது இருவரோ அடைந்தும், ஃபலம் யதுகுலில் ஜன்னா, அவர் சுவர்க்கம் நுழையவில்லை என்றால், ரகிம அன்ஃபுன், அவர் நாசமாகிவிட்டார், அழிந்து விட்டார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். எனவே இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு தாய் தந்தை இருந்தால் அவர் சுவர்க்கம் நுழைய வேண்டும். அவர் சுவர்க்கம் நுழைய முடியவில்லை என்றால், அவர் சுவர்க்கம் போகவில்லை என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த வரிகளுக்கு நாங்கள் ஆளாகின்ற ஒரு விடயத்திலே நாங்கள் இருக்கின்றோம். சகோதரர்களே, ரஹிம அன்ஃபு, நாசமாகிவிட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த அமல் என்னது என்று சில தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வினவுகின்றார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நேரத்திற்கு தொழுவது. முதலாவதாக கூறுகின்றார் நேரத்திற்கு தொழுவது. இரண்டாவதாக கூறுகின்றார் பெற்றோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துவது, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வது. மூன்றாவதாக ஜிஹாத் செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இரண்டாவது இடத்திலே பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த இடத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தாய் தந்தைகள் இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கும் இருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் தந்தைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே தந்தை மரணித்து விட்டார். அதே போல தன்னுடைய தாயும் சிறு வயதிலே மரணித்து விட்டார். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தாயுடனும் தந்தையுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர் மரணித்த பின்பும் நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அழகான முறையிலே கற்றுத்தந்திருக்கின்றார்கள் சகோதரிகளே. ஆனால் இதுவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாய் தந்தை கிடையாது, சிறு வயதிலே மரணித்து விட்டார்கள். ஆனாலும் ஒரு மகன் ஒரு தாய் தந்தைக்கு என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன கடமைகள் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான முறையிலே கற்றுத்தந்திருக்கின்றார்கள் சகோதரர்களே. இன்னும் ஒரு சம்பவத்தை இந்த இடத்திலே நான் கூறுகின்றேன், நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்துக்கு செல்வதற்கு தயாராகின்றார்கள். ஒரு தோழர் ஓடி வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் யுத்தத்திற்கு கலந்து கொள்ள வேண்டும், எனக்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்ட சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹல் லக உங்களுக்கு தாய் இருக்கின்றதா? قال نعم, ஆம் எனக்கு தாய் இருக்கின்றது. فالزمها فإن الجنة تحت رجليها, நீங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். فالزمها, பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். فإن الجنة, நிச்சயமாக சுவர்க்கம், تحت رجليها, அவளுடைய பாதங்களுக்கு கீழே இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸ் நசாயிலே பதிவு செய்யப்படுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஜிஹாதுக்கு சென்றால், ஷஹீதாகினால் எந்த அளவு ஒரு அந்தஸ்து என்றால், அந்த ஷஹீதுக்கு அவர் கடன் இல்லாவிட்டால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவர் சுவர்க்கவாதியாக மாறுகின்றார், கடனை தவிர. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு அமல் இந்த ஜிஹாத் என்பது. சூரா பக்ராவில் இருந்து 3-4 ஜுசுகளை நீங்கள் பிரட்டி படித்தால் உங்களுக்கு விளங்கும். அல்லாஹு தஆலா நிறைய இடத்திலே ஜிஹாதை பற்றி கூறுகின்றான். ஜிஹாதுடைய சிறப்பம்சங்கள், ஜிஹாத் செய்யக்கூடியவர்களுடைய படித்தரங்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை பற்றி அல்லாஹு தஆலா சூரா பக்ராவிலே தொடர்ந்து 5 ஜுஸ்கள் தொடர்ந்து அல்லாஹு தஆலா ஜிஹாதை பற்றி கூறுகின்றான். அவ்வளவு சிறப்பு மிக்க அந்த ஜிஹாதில் கூட கலந்து கொள்ள முடியுமா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்ட சந்தர்ப்பத்திலே, உனக்கு ஒரு தாய் இருப்பதாக நான் கேள்வியுற்றேன், அந்த தாயோ முதியவராக இருக்கின்றார், நீ போய் என்னுடைய தாயை நீ கவனி,
நிச்சயமாக சுவர்க்கம் அவர்களுடைய பாதத்துக்கு கீழே இருக்கின்றது சகோதரர்களே என்று அவரை திருப்பி அனுப்புகின்றார். இதில் நமக்கு என்ன விளங்குகின்றது சகோதரர்களே? அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது. அடுத்த கட்டமாக பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யும்படி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறிவிட்டான். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு உறவாக இந்த தாய் தந்தை இருக்கின்றது சகோதரர்களே. அடுத்த விடயம் என்னவென்றால், இன்று நிறைய நபர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், நிறைய விடயத்திலே கல்வியாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், அவருடைய சிறந்த ஒரு வாழ்க்கை ஏதாவது ஒரு விடயமாக இருக்கலாம். ஆனால் அனைவரும் ஒரு நாடக்கூடிய விரும்பக்கூடிய விடயம் என்னவென்றால் சக்சஸ், அதாவது அதிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும். ஒரு பிசினஸாக இருந்தாலும் அந்த பிசினஸிலே நாங்கள் ஆரம்பத்திலே மிகவும் கடின உழைப்பை நாங்கள் செலவழிப்போம். ஆரம்ப காலத்திலே யாராக இருந்தாலும் மிகவும் இலகுவாக ஒரு பிசினஸை படிக்கவும் முடியாது, அதிலே ஒரு உச்சகட்டத்தை அடையவும் முடியாது. அதே போலதான் கல்வியாக இருந்தாலும் இளமையிலே படிக்கும் போது பல சிரமங்கள் அடைகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியிலே ஒரு மனிதன் விரும்பக்கூடிய ஆசைப்படக்கூடிய விடம் என்னவென்றால், நான் வெற்றி பெற வேண்டும். அது பிசினஸாக இருந்தாலும் சரி, வியாபாரம் எதாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி. ஆனால் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து விட்டுத்தான் அதிலே நாங்கள் காலை எடுத்து வைக்க வேண்டும். என்ன தெரியுமா? துவா என்ற இந்த முக்கியமான விடயம் யாரிடத்தில் தங்கி இருக்கின்றது என்றால், உங்களுடைய தாய் தந்தை இடத்திலே தங்கி இருக்கின்ற சகோதரர்களே. சிலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், இந்த உலகத்திலே என்னுடன் மிகவும் இரக்கமானவள் என்னுடைய மனைவி என்று. நிச்சயமாக அது உண்மைதான். உங்களுடைய மனைவி தான் உங்களுடன் மிகவும் நெருக்கமானவள், அன்பானவள், உங்களுக்காக வேண்டி இருக்கக்கூடியவள். ஆனால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு தொழுகையிலுமே துவா கேட்கக்கூடிய ஒரு உறவாக இருந்தால் அது உங்களுடைய தாய் தந்தை சகோதரர்களே. தாபியங்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் அவருடைய தாயுடைய கபரை கெட்டி பிடித்துக் கொண்டு அழுகின்றார். எல்லாரும் அந்த மையவாடியிலிருந்து வந்து விட்டார்கள். ஆனால் அந்த மனிதர் மட்டும் வரவில்லை, அழுது கொண்டே இருக்கின்றார்கள். 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலங்கள் வர அந்த மனிதர் கெட்டி பிடித்துக் கொண்டு அழுது கொண்டே இருக்கின்றார். இதை பார்த்த சில நபர்கள் அவரிடம் சென்று, இந்த உலகத்தில் அனைவரும் மரணிக்கின்றார்கள், ஏன் நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள்? நீங்களும் மரணிப்பீர், நானும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். இந்த உலகத்தில் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அந்த மனிதர்கள் அந்த அழக்கூடிய அந்த மனிதரிடத்திலே நிறைய ஆலோசனைகளை கூறுகின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த மனிதர் கூறுகின்றார், எழுந்து நின்று, நான் மரணத்துக்காக வேண்டிய அளவில்லை. தாபியீங்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். நானும் மரணிப்பேன், நீங்களும் மரணிப்பீர், அதில் எந்த ஒரு கருத்து முரண்பாடும் கிடையாது. ஆனால் இந்த தாய் மரணித்து விட்ட காரணத்தினால் இந்த உலகத்திலே எனக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய அந்த துவா துண்டிக்கப்பட்டு விட்டது. தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே எழுந்து என்னுடைய தாய் எனக்காக வேண்டி துவா கேட்பாள். இப்படி துவா யார் தான் இந்த உலகத்திலே இனி கேட்பார்கள், கேட்க முடியும்? இந்த துவா இனி துண்டிக்கப்பட்டு விட்டது. நான் உலகத்திலே நிறைய சக்சஸ்களை பார்த்தேன், நிறைய சந்தோஷங்களை அடைந்தேன், நிறைய வெற்றிகளை அடைந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த கபரிலே அடக்கம் செய்யப்பட்டுள்ள தாய். இனி வரக்கூடிய காலங்கள் எனக்கு இந்த துவா கிடைக்காது சகோதரர்களே என்று அந்த மனிதர் அழுகின்றார்கள். சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, தாயுடைய துவா எவ்வளவு பவர்ஃபுல் என்று, எவ்வளவு சக்தி மிக்க ஒரு துவா என்று. இன்று நாங்கள் யாரையோ ஒரு நபரை சந்தித்தால் துவா செய்து கொள்ளுங்கள், துவா செய்து கொள்ளுங்கள் என்று கூறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் மௌலவி, என்ன செய்து துவா செஞ்சுக்கோ. அவர் துவா செய்வார்களா சகோதரர்களே? கட்டாயம் உங்களுக்கு செய்யாட்டி யாருக்கு செய்ய என்று சொல்லிட்டு அவர் வைத்திருவார். ஆனால் உங்களுக்காக வேண்டி கண்ணீர் வடித்து எனது பிள்ளை நல்ல பிள்ளையாக, சமூகத்திலே சிறந்த ஒரு மனிதராக ஆக வேண்டும் என்று கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு உறவாக இருந்தால் அது தாய் தந்தை சகோதரர்களே. வேற யாராலும் அது முடியாது. மனைவி துவா கேட்பாள், ஆனால் பராமரமாக விடுவாள். உங்களுடைய தாய் தான் சகோதரிகளே உங்களுக்காக வேண்டி துவா கேட்கக்கூடியவர்கள். மன் அஹக்கு நாஸ் பிஹுஸ்னி ஸஹாபா, கேட்டார்களே இந்த உலகத்திலே தோழமை கொள்வதற்கு மிகவும் சிறந்த ஒரு உறவு யார்? மனைவியை கூறினார்களா? நண்பர்களை கூறினார்களா? இன்று நண்பர்கள் என்று நாங்கள் தூக்கி வைத்து ஆடுகின்றோம். தாயை கூட மதிக்காத நிலைமைக்கு செல்கின்றோம். ஏன்? நண்பன் கூறிவிட்டால் தாய் அதை தடுத்து விட்டால்.
எனது நண்பன் அங்கே போவதற்காக அழைக்கின்றால் தாய் வானம் என்று கூறுகின்றாள். நண்பருக்காக வேண்டி தாயை விட்டுக் கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இல்லா மாஷா அல்லாஹ். அன்பிக்கினி இஸ்லாமிய சூழல் இரு சம்பவங்களை நான் கூறுகின்றேன். ஒரு தாயுடைய துவா எவ்வளவு பவர்ஃபுல், சக்தி மிக்கது என்று நிறைய உதாரணங்களை கூறலாம். ஆனால் நேரம் இடமளிக்காத காரணத்தினால் 2 சம்பவங்களை நான் கூறுகின்றேன். உங்களுக்கு ஒரு சம்பவம் அறிந்திருக்க முடியும். அனைவரும் அறிந்த ஒரு விடயம் சகோதரர்களே. உங்களுக்கு தெரியும், கௌபத்துல்லாவிலே தொழுவிக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் சுதைஸ் ஹஃபிதஹுல்லாஹ், இவருடைய சம்பவம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கும். இது யாரும் கூறின சம்பவம் இல்லை. பிர்ருல் வாலிதைன் என்ற ஒரு தலைப்பின் கீழ் பேசும் போது அவருடைய வாயால் அவர் கூறின ஒரு சம்பவத்தை இந்த இடத்திலே முன்வைக்கின்றேன் சகோதரர்களே. இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு சுதைஸ், அதாவது சுதைஸ் உங்களுக்கு தெரியும், அப்துல் ரஹ்மான் இவர் மிகவுமே சுட்டித்தனமிக்க ஒரு சிறுவனாக இருந்தான். அதாவது சிறு வயதிலே இருக்கும் போது மிகவுமே சண்டித்தனம் காட்டக்கூடியவராகவும் விளையாட்டுத்தன்மை உள்ளவராகவும் இருந்தார். இப்படி இருக்கும் போது அவருடைய தாய் சமைத்து கொண்டிருக்கும் போது அந்த சுட்டித்தனத்திலே மண்ணை அள்ளி அந்த சமைக்கக்கூடிய அந்த கறியிலே அவர் போடுகின்றார். தாய்க்கு மிகவுமே கோபம் வந்து விடுகின்றது. என்ன செய்வதென்று அறியாமல் அந்த தாய் என்ன தெரியுமா கூறுகின்றால், பதுவா வைக்கவில்லை. தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி எதிராக நீ நாசமாக போவாய், நீ இப்படி போவாய் என்று பதுவா செய்யவில்லை. சோர் எந்த தெரியுமா மாறாக கூறினால், அல்லாஹு தஆலா நிச்சயமாக உன்னை இந்த காபத்துல்லாவிலே ஒரு இமாமாக ஆக்க வேண்டும் என்று துவா கேட்டார்கள் சோதரி. அல்லாஹு தஆலா அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான். அந்த உரையிலே அப்துல் ரஹ்மான் சுதைஸ் அழுகின்றார். காரணம் என்னவென்றால், அவரோ ஒரு முக்கியமான ஒரு சக்தி மிக்க துவா சோதரிய தாயுடைய துவா. இந்த உலகத்திலே தாய் தனது பிள்ளைக்கு கேட்கக்கூடிய துவா போன்ற இந்த உலகத்திலே யாருக்கு கேட்க முடியும்? நான் கேட்கின்றேன் சோதர்களே. அந்த நேரத்திலே கோபமுற்ற அவருடைய தாயார் ஏசி இருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக என்ன தெரியுமா கூறினால், கௌபத்துல்லாவிலே உன்னை இமாமாக ஆக்க வேண்டும் என்று துவா செய்தார் சோதர்களே. அந்த துவா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். அடுத்த இன்னொரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். அதே போல இன்னும் ஒரு இமாம் தான் யாசிர் அத்-துவசரி என்று சொல்லி, அவரும் ஒரு இமாம் தான். அவர் என்ன செய்வார் என்றால், தன் தாயுடன் மிகவும் இரக்கம் உள்ள ஒரு மனிதராக இவர் இருக்கின்றார். கௌபத்துல்லாவிலே இமாமாவதற்கு முன்னால் யாசிர் அத்-துவசரி என்றவர் ஹஃபிதஹுல்லாஹ் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய தாயிடத்திலே சென்று, என் அன்பு தாயை, எனக்காக வேண்டி நீங்கள் 2 துவா செய்ய வேண்டும். 2 துவா. நல்லா சிந்தித்து பாருங்கள் சோதரிகளே. ஒரு தாயுடைய துவா எந்த அளவுக்கு பவர்ஃபுல் என்று நான் இந்த இடத்திலே கூறுகின்றேன். எனக்காக வேண்டி நீங்கள் 2 துவா செய்ய வேண்டும். இன்று நீங்கள் யூடியூப்ல அடிச்சு பாருங்கள், யாசிர் அத்-துவைசரி வரும் அவருடைய கிராத். அந்த தாய் கேட்கின்றார், உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? இல்லை என் தாயே, எனக்காக வேண்டி 2 துவா செய்ய வேண்டும். அதில் ஒரு துவா என்ன தெரியுமா? நான் மரணிப்பதற்கு முன்னால் இந்த காபத்துல்லாவிலே ஒரு இமாமாக நான் தொழுவிக்க வேண்டும். இதுதான் அந்த இமாம், அதாவது அந்த யாசிர் துவைசருடைய முதலாவது ஆசை. இதுக்காக வேண்டி நீங்க அல்லாஹ்வுடன் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். 2வது துவா என்ன என்று கேட்கிறார். மகனே, ஓகே, நான் துவா செய்கின்றேன். உன்னுடைய 2வது துவா என்ன? நான் மரணிப்பதற்கு முன்னால் நான் ஒரு முஃபஸ்ஸிராக ஆக வேண்டும், தஃப்சீர் எழுத வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனுக்கு தர்ஜுமா இல்லை, குர்ஆனுடைய தஃப்சீர் விளக்கம் சகோதரர்களே. இன்று நிறைய தஃப்சீர் இருக்கின்றது. தஃப்சீர் இப்னு கஸீர், தஃப்சீர் தபரி, இது போன்று நானும் ஒரு தஃப்சீர் எழுத வேண்டும். நான் மரணிக்கும் போது என்னுடைய ஒரு சதகா ஜாரியாவாக இந்த தஃப்சீரை நான் விட்டு செல்ல வேண்டும். இதுக்காக வேண்டி நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் என்று அந்த தாயாரிடம் கூறுகின்றால், இன்று அவர் தஃப்சீரை எழுதி கொண்டிருக்கின்றால். மிக மிக்க விரைவில் அதை வெளியாகும் சகோதரர்களே. சிந்தித்து பாருங்கள் சகோதரர், துவாவுடைய சக்தி, அதுவும் தாயுடைய துவாவுடைய சக்தியை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அடுத்த விடயம் என்னவென்றால், பெற்றோர்கள் உயிருடன் இருக்கும் போதும் அவர்கள் மரணித்த பின்பும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நிறைய கடமைகள் இருக்கின்றது. அவர்கள் உயிருடன் இருக்கும் போது நாங்கள் எவ்வாறு அவர்களுக்கு உபகாரம் செய்தோமோ, அவர்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்தோமோ, அதே போல அவர்கள் மரணித்த பின்பும் அவருக்கு நாங்கள் பணிவிடை செய்ய வேண்டும். நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய் தந்தை மரணித்து விட்டால் அவர்களுடைய கடமைகள் முடிந்து விட்டதா? அவர்களுக்கு வேற ஒரு உபகாரம் செய்ய வேண்டிய விடயம் முடிந்து விட்டதா என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே, இல்லை, நீங்கள் உங்களுடைய தாய் தந்தை மரணித்து விட்டாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது. அதிலே முதலாவது என்ன தெரியுமா? அவர்களுக்காக வேண்டி துவா செய்தல். வலதுன் சாலிஹுன் யது லஹு, ஹதீஸுடைய கடைசி பக்கத்தை நான் கூறுகின்றேன்.
தனது பிள்ளைக்காக, தனது தாய்க்காக வேண்டி துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய தாய் மரணித்து விட்டால் என்று நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய தாய்க்கு கபருடைய வெளிச்சம் வேண்டுமா, அவர் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா, இந்த பள்ளியிலிருந்து நீங்கள் துவா கேளுங்கள், என்னுடைய தாயுடைய பாவமன்னிப்புக்காக வேண்டி. இரண்டாவது விடயம் என்னவென்றால், இந்த மனிதர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள். நானாக இருக்கலாம், மரணித்த இந்த பெற்றோர்களாக இருக்கலாம், பிறக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம். யாரா இருந்தாலும் இந்த உலகத்திலே பாவம் செய்யவில்லை என்று யாராலும் கூற முடியாது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய பொய் என்னவென்றால், நான் பாவமே செய்யவில்லை என்று. அன்பிக்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய தாய் தந்தைகளுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேளுங்கள் சகோதரர்களே. மூணாவது விடயம் என்னவென்றால், சில நேரம் தந்தை மரணித்திருப்பார், ஆனால் தந்தையுடைய நண்பர் இருப்பார், இந்த உலகத்திலே நடமாடிக்கொண்டிருப்பார். அவர் வீட்டுக்கு சில நேரம் வருவார், இல்லை மூடி விடுவார் கதவை. தந்தை இனி இல்லை தானே, ஏன் இவர் ஒரே வருகிறார்? இல்லை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மிகவும் சிறந்த அமலில் ஒன்றுதான் உங்களுடைய தந்தையுடைய நண்பரை சந்தித்து அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வது, அவர்களை கண்ணியப்படுத்துவது. சகோதரர்களே, உங்களுடைய தந்தையுடைய நண்பரை நீங்கள் கண்ணியப்படுத்துவது உங்களுடைய தந்தையை கண்ணியப்படுத்துவதற்கு சமன் சகோதரர்களே. ஹதீஸ் நிறைய இருக்கின்றது, இந்த இடத்திலே நிறைய ஹதீஸ்களை முன்வைக்கலாம். நேரம் நமக்கு இடமளிக்காத காரணத்தினால் நான் ஒரு சில முக்கியமான விடயங்களை கூறி நான் முடிவு செய்கின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. மிகவுமே சுருக்கமான முறையிலே தாய் தந்தையர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய கடமை என்ன என்று மிகவுமே சுருக்கமான முறையிலே ஒரு சில முக்கியமான விடயங்களை நான் பதிவு செய்து விட்டேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், ஒரு பிள்ளை ஒரு தாய்க்கு அல்லது தந்தைக்கு துவா செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக ஆக வேண்டும் என்றால், இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் நான் கூறக்கூடிய ஒரு சின்ன ஒரு உபதேசம் என்னவென்றால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவையும் கற்றுக் கொடுங்கள் சகோதரர்களே. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எந்த துறையிலும் படிக்க வைக்கலாம், சுதந்திரம் உங்கள் கையிலே இருக்கின்றது சகோதரர்களே. உங்களுடைய பிள்ளைகளை டாக்டராக்க வேண்டுமா, அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை, நீங்கள் படிக்க வைக்கலாம் தாராளமாக. அதே போன்று உங்களுடைய பிள்ளைகளை இன்ஜினியர்களாக ஆக்க வேண்டுமா, தப்பு கிடையாது, அதை நீங்கள் செய்யுங்கள் சோதர்களே. லோயர்களாக, நீங்கள் விமானிகளாக உருவாக்க வேண்டுமா, பிரச்சனை இல்லை சோதரர். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து கல்விகளும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கள். ஆனால் அதுடன் சேர்த்து செல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதனுடைய பிரதிபலன்களை நீங்கள் தான் அடைந்து கொள்வீர்கள் சோதர்களே. ஒரு பிள்ளைக்கு நீங்கள் நிறைய அறிவை கொடுத்திருக்கின்றீர்கள், அவர் இங்கிலீஷ் பேசுவாரு, சரளமாக பேசுவார், ஆனா சூரா ஃபாத்திஹா ஓதனா தெரியாது. தங்களுடைய தந்தையுடைய மையத்தை தொழுவிக்க தெரியாத நிறைய டாக்டர்மார் இருக்கிறார் சோதரிகளே. என்ன பிரயோசனம் சோதர்களே? நீங்கள் செலவழித்த பணத்துக்கு என்ன பிரயோசனம் சோதரிகளே? லட்சக்கணக்கில் நீங்கள் செலவழித்தீர்கள். லோயர் இருப்பார், ஊருக்கே அவர் வக்காலத்து பேசுவாரு, ஆனா வாப்பட மையத்துக்கு தொழுவிக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இல்லை சகோதரர்களே. உங்களுடைய பணம் எதற்கு பிரயோசனம் சகோதரர்களே? நான் கேட்கிறேன். நீங்கள் டாக்டராக்குங்கள், பிரச்சனை இல்லை, குர்ஆனை படித்துக் கொடுங்கள், குர்ஆனை கண்ணியப்படுத்துங்கள் சகோதரர்களே. இந்த உலகத்திலே மிகவுமே சிறந்த ஒரு அறிவாக இருந்தால் குர்ஆனுடைய அறிவு சகோதரர்களே, நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு சகோதரர்களே. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் மறக்க வேண்டாம். இன்னும் ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே கூற விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், ஆரம்பத்திலே தாய் தந்தையுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்றுதான் கூறினேன். இன்னும் ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே முன்வைக்கின்றேன், மிகவுமே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் சோதர்களே. இந்த இடத்திலே சிலர்களுக்கு தாய் தந்தை இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். சிலர்கள் மரணித்திருக்கலாம், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்க வேண்டும். இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூற விடயம் என்னவென்றால், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மார்க்கத்தை ஊட்டி வளர்க்கவில்லை என்றால் உங்களுடைய பிள்ளை வளர்ந்து உங்களுக்கு அநியாயம் செய்வான் சோதர்களே. ஏனென்றால் தாயுடைய மகிமை அவருக்கு தெரியாது.
அவருக்கு காய்ச்சலை கண்டுபிடிக்கலும் பெசரை கண்டுபிடிக்கலும். ஆனால் ஒரு தந்தையுடைய தாயுடைய கண்ணியம் அவருக்கு தெரியாது. ஒரு சுவர்க்கம் தாயுடைய காலடியில இருக்கின்றது அவருக்கு தெரியாத. சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையர்களை கண்ணியப்படுத்தினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் முதியவராக ஆகினால் அவர்கள் உங்களை கண்ணியப்படுத்துவார்கள். சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு அநியாயம் செய்தால், அவர்களுக்கு உணவளிக்கவில்லை என்றால், அவர்களை முதியோரிடம் சேர்த்துவிட்டு மாசம் மாசம் நீங்கள் பணத்தை மட்டும் கெட்டுவிட்டால் உங்களுடைய சின்ன மகன் பார்த்துட்டு இருப்பான். சகோதரர்களே, என் வாப்பா என்ன செய்யறான் என்று திருப்பி அது உங்களுக்கு அடிக்கும். சகோதரர்களே, அதாவது தமிழ்ல ஒரு சில வரிகளை சில பேர் கூறுவார்கள், விதை விதைத்தவன் விதை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று. விதையை நீங்க விதைங்க சகோதரிகளே, விதை தான் நீங்க அறுப்பீங்க. வினையை நீங்க அறுவடை செய்தென்றால் உங்களுக்கு வினையுடைய அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சகோதரர்களே. எனவே அந்த விதை தான் உங்களுடைய பிள்ளைகள் சகோதரர்களே. உரமாக அந்த மார்க்கத்தையும் குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் சகோதரர்களே. நீங்கள் அதை கொடுக்கவில்லை என்றால் அந்த விதை பெரிய ஒரு மரமாக வளரலாம், ஆனால் அதில் காய் காய்க்காது சகோதரர்களே. பெரிய மரமாக வளரும், ஆனால் அந்த விதைக்கு நீங்கள் உரமாக குர்ஆனையும் ஹதீஸையும் ஊட்டினால் நிச்சயமாக அது பலன் தரும் சகோதரர்களே. எனவே அன்பிக்கின் இஸ்லாமிய சொல்ற இன்னும் ஒரு சம்பவத்தை கூறி என்னுடைய பிரசங்கத்தை நான் முடித்துக் கொள்கின்றேன். மக்காவிலே கஅபத்துல்லாவிலே தொழுவதற்காக வேண்டிய ஒரு வயசாளி, கிட்டத்தட்ட ஒரு 85 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் கார்ல வந்து நடந்த சம்பவம் சோதரில் சற்று நுணுக்கமாக கவனித்துக் கொள்ளுங்கள். நடந்த சம்பவம், அவர் காரில் இருந்து இறங்கி வருவாரு, வந்தலாக்களை வீழ்ச்சியார் ஒரு மகன் விரிப்பாரு, நிறைய 4-5 மகன்களோடு தான் அவர் வருவார். ஆனா பார்க்கிற நிறைய பேருக்கு தெரியாது இது மகன் என்று சொல்லி. ஏனென்றால் பொதுவாக அரபிகள் வேலைக்கு நிறைய பேர் அமர்த்தி விடுவார்கள். வயசாலியாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலைக்கு என்று கார் ஓட்டுவதற்காக வேண்டி அரபிகளுடைய பழக்கம், வேலைக்கு ஆள் அமர்த்தி விடுவார்கள். ஆனால் அப்படி நினைத்து விட்டார்கள் சிலரும். ஏனென்றால் தொடர்ந்து பள்ளிக்கு வரக்கூடியதால் நிறைய பேருக்கு தெரியும், இப்படி ஒருத்தர் வருவாரு, காரில் இறங்குவாரு, வீல் சேர வருவாரு, பள்ளிக்குள்ள வருவாரு, குர்ஆனை எடுத்து விரித்தும் கொடுப்பாரு அவருடைய பிள்ளைகள். இதை கவனித்த ஒரு சில மீடியாக்கள் அவரை பேட்டி காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு நாள் அவரிடம் போய் சந்திக்கின்றது. நான் இந்த இதனுடைய ரகசியம் என்ன, நீங்க ஏன் வேலைக்கு 2 பேரை வைத்துக் கொள்ளலாம், 3 பேரை வைத்துக் கொள்ளலாம், ஏன் நீங்கள் 5 பேரை வேலைக்கு வைத்திருக்கின்றீர்கள் என்று அந்த வயசாளி இடத்திலே, அந்த முதியோரிடத்திலே கேட்கின்றார். சவுதி அரேபியாவில் நடந்த சம்பவம். அப்ப இந்த நேரத்திலே அந்த முதியவர் கூறுகின்றார், புன்னகைத்து விட்டு சிரித்து விட்டு கூறுகின்றார், இது அனைத்து நபர்களும் நீங்கள் நினைப்பது போல வேலைக்காரர்கள் கிடையாது, என்னுடைய சொந்த பிள்ளைகள், நான் வளர்த்த பிள்ளைகள். ஒருவர் டாக்டர், ஒருவர் இன்ஜினியர், ஒருவர் விமானி, ஒருவர் தாயி. அவர் கூறுகின்றார் அந்த 4 பேரையும். ஆனால் நீங்கள் நினைப்பது போல வேலைக்காரர்கள் இல்லை, என்னுடைய பள்ளி நேரம் வந்துவிட்டால் அவர்கள் எனக்காக வேண்டி ஹிதுமத் செய்வார்கள், உபகாரம் செய்வார்கள், என்னை கொண்டு வந்து உலு செய்ய வைப்பார்கள், இருப்பாட்டுவார்கள், குர்ஆனை கூட கொண்டு வந்து தருவார்கள். அவனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? இதே சம்பவம் நான் இதே இடத்துல என்னுடைய தந்தைக்கு நான் செய்தேன். என்னுடைய தந்தை மரணித்து விட்டார், ஆனால் என்னுடைய தந்தையை நான் அழைத்து வருவேன் பள்ளிக்கு. அவருக்கு இந்த ஒரு வலது கை வேலை செய்யாது, நான் தான் அவருக்கு உழு செய்ய வைப்பேன், நான் தான் அவருடைய எல்லா விடயங்களை பார்த்துக் கொள்ளுவேன். வீல் சேரிலே வைத்து நான் பள்ளிக்குள்ளே கொண்டு வந்து அவருக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளை செய்வேன். அவர் மரணித்து விட்டார், இன்று அதன் பிரதிபலனாக என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்க்கின்றார்கள் என்று அந்த முதியவர் கூறுகின்றார். சோதரிகளே, இந்த இடத்திலே எதை நாங்கள் விலங்கெடுக்க வேண்டும் என்னவென்றால், நாங்கள் எதை செய்கின்றோமோ அது நமக்கே வரும் சகோதரிகளே. எனவே உங்களுடைய பிள்ளைகள் அதை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருப்பார்கள். என்னுடைய வாப்பா, என்னுடைய தந்தை என்ன செய்கிறார், அப்பாவுக்கு உம்மாவுக்கு என்ன செய்கின்றார், ஒழுங்காக கவனிப்பதில்லை. அதாவது நான் ஆரம்பத்தில் குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினேன். வலா தகுல்லஹுமா உஃபின், சி என்று கூட கூற வேண்டாம் என்று கூறினேன். அதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் கொடுக்கக்கூடிய பல கருத்துக்களில் ஒரு கருத்து தான் ரஃஉஸ் ஸௌத், தன்னுடைய பெற்றோர்களுக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசுவது. ஏசுவதோ அடிப்பதோ முதியோர் இல்லத்திலே போடுவதோ கிடையாது சகோதரர்களே. அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய குரலை விட உயர்த்தி பேசுவதைத்தான் சி என்ற வசனம் கூறுகின்றது என்று சில முஃபஸ்ஸிரீன்கள் கூறுகின்றனர் சகோதரர்களே. எனவே தாய் தந்தைகளை கண்ணியப்படுத்துவோம், சுவர்க்கம் நுழைவோம்.
எனவே இந்த பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.